ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். நித்தம் என் வாசற்படியிலே வந்து என் கதவு அருகே நின்று எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். எங்க நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் 34, 35வது வசனம், 34 வாசிக்கிறேன். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ கர்த்தரை வேண்டாம், அவர் மேலே பிரியமில்லை, வேதம் வாசிக்கவோ ஆலயத்துக்கு வரவோ பிரியமில்லை என்று சொன்னாவே அங்கே கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், பாவங்கள் அங்கே வருகிறது. அதுதான் பாருங்க நம்ம வாழ்க்கையில் தீமையை கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தரை தேடுறப்ப அவர் நம்முடைய இருதயத்தில் வெளிப்பாட்டை கொடுக்கிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யாத்ராமம் 9வது அதிகாரத்தில் 18லேருந்து 21 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மோசே பார்வோன்ட்ட சொல்கிறாரு, நாளைக்கு வானத்திலிருந்து கல்மழை பெய்ய போகிறது, ஆகையினால உன் ஜனங்கள்கிட்ட சொல்லு, அவங்கவுங்க ஆடு மாடு மந்தை மேய்ப்பர்கள் வனாந்தரத்தில், அதாவது வயலில் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு அழைத்து வர சொல்லு. இல்லை அப்படின்னா கல்மழையினால் அவங்கெல்லாம் இறந்து போய்விடுவாங்க, நஷ்டம் வரும்னு மோசே சொல்லிட்டார். எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தானோ அவனுடைய ஆடு மாடுகள் வேலைக்காரங்களையெல்லாம் வீட்டிலே வைத்து கொண்டார்கள். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் எப்பொழுதும் போல ஆடு மாடு எல்லாம் போய் மந்தையில் மேய்க்க விட்டு வேலைக்காரங்களை அனுப்பி விட்டானோ அவர்கள்லாம் கல்மழையினால் செத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணாமல் அது நம்முடைய காரியமாக எண்ணி அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். யாரும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கும். அது அந்த எல்லாவற்றையும் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். மறைவானது எதுவுமே கிடையாது. சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்குது. எல்லாவற்றையும் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார்.